தமிழரசு கட்சி என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம் அனுரகுமார திசாநாயக்க விரும்புகின்ற ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றத்துக்கு தான் இருக்கதாக இருந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இன்றைக்கு ஒரு ரோட் துறந்திருக்கிறாங்களாம். வெளிகாமம் படத்துல ஒரு ரோட் ஒன்று துறந்திருக்கிறாங்க. இதுக்கு முதலும் ஒரு ரோட் துறந்தது. அப்பொழுதும் ஒரு தேர்தல் நடந்தது, பாராளுமன்ற தேர்தல். அப்படி என்றால் ஒவ்வொரு தேர்தலுக்கு தான் ஒரு ரோட் ஒன்று துறக்கப்படும். ஆனால் பட்டலாந்தலில் நடந்தது தமிழ் தேசத்துக்கு நடந்ததோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. தமிழ் தேசத்துக்கு நடந்த குற்றங்கள் மனிதர்களுக்கு தெரிஞ்ச குற்றங்களிலே மிகவும் மோசமான குற்றங்கள். அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திலேயும் வந்து வவுனியாலையும் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்படாது, எவருமே வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்படா. கொள்கையிலாவது சொல்கிறார்கள், தாங்கள் அதை நடைமுறைப்படுத்த போவதில்லை. அந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும், அதுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு மொரட்டோரியமை கூட பற்றி கதைக்கிறதுக்கு தயாரில்லை. மாறாக என்ன சொல்லினோம், இல்லை அந்த பயங்கரவாத சட்டம் அமுலிலே இருக்கும். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியலுக்கு வடகிழக்கிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய அரசியல் பாதை தமிழ் தேசத்துக்கு விரோதமான அரசியல் பாதை தான் அதுக்கு காரணம். நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகளை எதிர்க்கிறோமாக இருந்தால் அது பேரினவாத கொள்கையை முன் கொண்டு போறதாலே தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். வடகிழக்கிலே அவர்களுக்கு வேரூன்றதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றோம். எந்த அளவுக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கிறோமோ அதே அளவுக்குத்தான் நாங்கள் மொட்டு கட்சியையும் எதிர்த்தோம், ஐக்கிய தேசிய கட்சியையும் எதிர்த்தோம், ஏனைய கட்சிகளையும் வந்து பேரினவாதத்தை இனவாதத்தை மையப்படுத்தி வடகிழக்கிலே தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளை முன்கொண்டு இருக்கிற தரப்புகளை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுதான் காரணம். ஆனால் அதே நிகழ்ச்சி நிரலை தமிழ் தேசியம் என்ற ஒரு போர்வை துணை போய் முண்டு கொடுக்கிறதுக்கு ஒரு தமிழ் கட்சி அந்த தமிழ் கட்சியுடைய தலைமைத்துவம் செயல்பட போகிறது என்றால் அதுக்கு ஒரு பாடம் படிப்பித்தே ஆக வேண்டும். சும்மா தமிழ் கட்சிகள் என்று சொல்லி போட்டு தமிழ் கட்சிகளுக்கு நாங்கள் போய் அள்ளி போடுறதால வந்து ஏதோ நாங்கள் பேரினவாதத்திலிருந்து நாங்கள் தப்பித்தோம் என்று அர்த்தம் கிடையாது. இதுக்கு முதல் இபிடிபிக்கு நாங்கள் வாக்களித்தால் வந்து சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது சமம் என்று நாங்கள் சொல்லவில்லையா? ஆகவே இபிடிபி வெளிப்படையாகவே வந்து தமிழ் தேசிய ஒரு தமிழ் என்ற ஒரு வடகிழக்கிலே வந்து மையப்படுத்தி அவர்களுடைய அரசியல் செய்தாலும் கூட, தமிழ் பிரதேசங்களிலே தங்களுடைய அரசியலை மையப்படுத்தினாலும் கூட அவர்களுடைய அரசியல் முற்று முழுதாக வந்த பேரினவாதத்துக்கு இணைந்து போகின்ற ஒரு பாதையில் தான் அவர்கள் போகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய போர்வையை போர்த்து அவர்கள் தங்களுடைய அரசியலை ஒரு நாளும் செய்தது கிடையாது. வெளிப்படையாகவே வந்து தாங்கள் இலக்க அரசியல் சிங்கள கட்சிகளோடு தான் இணைஞ்ச போகணும் என்ற வெளிப்படையாக சொல்லித்தான் தமிழ் பிரதேசங்களை வாக்கு கேட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆபத்து என்னென்றால், தமிழ் தேசம் என்று சொல்லி தமிழ் தேசியவாதத்துடைய தாய் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம் அனுரகுமார திசாநாயக்க விரும்புகின்ற ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றத்துக்கு தான் இருக்கதாக இருந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? அது எப்படி வந்து ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிற அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறது சரியாக இருக்கும்? நான் ஏன் இதை குறிப்பிடுறேன் என்றால், இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை எதிர்த்து அவர்களுடைய அரசியல் வடகிழக்கிலே தமிழர் தாயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எந்த அளவுக்கு ஒரு தேவை இருக்கோ, அதே போன்று அதே நிகழ்ச்சி நிரலை அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை விரும்பி நிறைவேற்றுவதற்கு தங்களுக்கு ஆணை கொடுக்க சொல்லி கேட்ட தலைமைத்துவத்தையும் வந்து நாங்கள் நிராகரிக்க போகணுமோ இல்லையோ? அப்ப அந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தாங்கள் தான் தயாரித்தது, தங்களுக்கு அந்த ஆணையை கொடுத்தால் தான் அதை அரசை கொண்டு நிறைவேற்றலாம் என்று சொல்லி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் நிராகரித்த தலைமைத்துவம் இன்றைக்கு தமிழரசு கட்சியை பொறுப்படுத்தி இருக்கின்றது.
அதான் உண்மை. அப்படியான ஒரு நேரத்திலே நாங்கள் எங்கட மக்களுக்கு இந்த உண்மையை சொல்ல வேணுமோ இல்லையோ? இந்த உண்மை, இந்த ஆழமான அரசியலை நீங்கள் எங்களோட மக்களுக்கு கொண்டு செல்ல வேணும். இதுதான் சரியான தளம். பாராளுமன்ற தேர்தல்னா ஒரு வேட்பாளர் வந்து முழு மாவட்டத்துக்கும் ஓடி திரிய வேணும். இங்க ஒரு வேட்பாளர் வந்து ஒரு வட்டாரத்துக்குள்ள, அதுவும் உங்களுக்கு துணைக்கும் வந்து பட்டியலில் வந்து ஒன்று இல்லாட்டி 2 உறுப்பினர்கள் இருக்கிறார். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய பணிக்கு உங்களுக்கு இருக்கிற ஆற்றல் என்றது செய்ய வேண்டிய பணிக்கு முட எத்தனை மடங்குக்கு மேலாக இருக்கு. நீங்கள் அதை கட்டாயம் செய்யலாம். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதை செய்கின்ற பொழுது பல உண்மைகளையும் நீங்கள் சொல்லணும். வெறும் அரசியலை பற்றி மட்டும் கதைச்சு சரி வராது. பல உண்மைகளை பற்றி சொல்ல வேணும். இன்றைக்கு ஒரு ரோட் துறந்திருக்கிறாங்களாம். வெளிகாமம் படத்துல ஒரு ரோட் ஒன்று துறந்திருக்கிறாங்க. இதுக்கு முதலும் ஒரு ரோட் துறந்தது. அப்பொழுதும் வந்து ஒரு தேர்தல் நடந்தது, பாராளுமன்ற தேர்தல். அப்படி என்றால் ஒவ்வொரு தேர்தலுக்கு தான் ஒரு ரோட் ஒன்று துறக்கப்படும். இந்த வேகத்தில் தான் தமிழ் தேசம் வந்து கொஞ்சம் சுதந்திரம் பெறப்போகும். இன்றைக்கு நீங்கள் பாருங்க, இந்த பத்தலாந்திலே வந்து நடந்த படுகொலையை பற்றி, சித்திரவதை பற்றி வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுகின்ற ஒரு பேச்சு பொருளாக வந்து பாராளுமன்றமை வந்து கலைக்கிற அளவுக்கு வந்து நிலைமை இருக்கு. பட்டலாந்திலே வந்து மிக மோசமான தவறுகள் நடந்ததுன்றதில் வந்து மாட்டு கருத்து கிடையாது. அது எல்லோருக்கும் தெரியும், மூடி மறைக்கப்பட்ட. ஆனால் பட்டலாந்திலே நடந்தது தமிழ் தேசத்துக்கு நடந்ததோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. தமிழ் தேசத்துக்கு நடந்த குற்றங்கள் மனிதர்களுக்கு தெரிஞ்ச குற்றங்களிலே மிகவும் மோசமான குற்றங்கள், குற்றவியல் சட்டங்களிலே மிக மோசமான குற்றங்கள். இனப்படுகொலை என்று சொல்றது குற்றவியல் சட்டங்களிலே முதலாவது குற்றம். ஒரு இனத்தை ஒன்றில் முழுமையாகவோ பகுதியாகவோ அழிக்கிற நோக்கத்தோடு ஈடுபடுகின்ற ஒரு செயல். அது ஒரு நபரை குறிவைக்கிறது, அதுதான் குற்றச்சாட்டு. சரி, அந்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் விட்டாலும் கூட ஆக குறைஞ்சது உலகமே சொல்லுது. நாங்கள் மட்டுமில்ல, உலகமே, இந்த வல்லரசுகள், இந்த மனித உரிமை பேரவை அனைவரும் சொல்லினோம், போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் நடந்தவே. அதுவும் தமிழர் என்றதுக்காக திட்டமிட்டு அவர்களுக்கு நடந்தது, தமிழ் என்றதுக்காக நடந்தது. ஒரு நாளாவது இந்த பாராளுமன்றம் அதை பற்றி பேசியிருக்கா? ஒரு நாளாவது நாங்கள் அதை பற்றி பேச, இந்த அரசாங்கத்தை பற்றித்தான் நான் சொல்றேன். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை விடுங்கள், அதெல்லாம் பிள்ளைன்றதுக்காகத்தான் இந்த அளவுக்கு பெரிய பெரும்பான்மை ஒன்று தென்னிலங்கை கொடுத்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு நாளாவது நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசினதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கா? இல்லை. மாறாக கோட்டாபய ராஜபக்சக்கு மிக விசுவாசமாக இருந்த, அவருடைய சட்டத்தரணியாக இருந்த, அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க காலத்திலே வெளிவிவகார அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட திரு அலி சபரி அவர்கள் தமிழ் மக்களும் சர்வதேச மட்டத்திலே மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனித உரிமை பேரவையிலேயும் வெளியிலேயும் இந்த போர் நடைபெற்ற கடைசி காலகட்ட பகுதியிலே வந்து நடந்த அநியாயங்கள் தொடர்பாக பேசுகின்ற விடயங்களிலே வந்து நிலைமாற்று நீதி என்ற அடிப்படையிலே வந்து அதுக்குரிய அம்சங்கள் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுக்கின்ற காரணத்தினாலே ஒரு உண்மை, ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன், உண்மையும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கடந்த பாராளுமன்றத்தில் பேசியிருந்த அந்த ட்ரூத் அண்ட் டிஆர்சி என்று சொல்லுகின்ற அந்த கமிஷனுக்கு எந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்க போறதில்லை. அது வெறுமனே வந்து பாதிக்கப்பட்டவர்களும் பாதிப்பை குற்றவாளிகளாக, பாதிப்பை ஏற்படுத்தினவர்களாக சந்தேகிக்கப்படுகின்றவர்களும் அந்த கமிஷன்ல வந்து தங்களுடைய கதைகளை அங்க பதிவு செய்கிறது மட்டும்தான் அதன் நோக்கம். இது வெளிப்படையாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதுதான் அந்த உண்மை. அந்த உண்மை அது உண்மையிலே உண்மையோ இல்லையோ, அது எதுவாக இருந்தாலும் அங்க வந்து பேசினாலே வந்து நல்லிணக்கம். அதோட இந்த போர் காலத்திலே நடைபெற்ற விஷயங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை வெளிப்படையாக அந்த விடயங்களை பேசின அலி சப்ரி அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவை இலங்கையிலே ஸ்தாபித்தால் சர்வதேச மட்டத்தில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்களில் இருந்து, விசேஷமாக ஐநா மனித உரிமை பேரவையில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்களில் இருந்து இலங்கை தப்பிக்கலாம் என்ற கருத்தையும் மிக தெளிவாக பதிவு செய்தார்.
இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம். தேசிய மக்கள் சக்தியே எங்களுக்கு, அதாவது இலங்கைக்குள்ளே வாழுகின்ற மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் மிக பிழையாக ஆட்சி செய்த, எல்லாரையும் ஏமாத்தி ஒரு இனவாதிகள் என்று குற்றச்சாட்டின இதுக்கு முன்னே அரசாங்கத்துடைய கருத்து, அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல். அதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்றா, பிள்ளையான தரப்புடைய நிகழ்ச்சி நிரல் என்றா, யான பாதையிலே இனவாதம் இல்லாத நேர்மையாக அனைத்து மக்களுக்கும் நீதி நியாயம் நடக்கணும் என்று விரும்பினவர்கள் அதுல இருந்து முற்றிலும் வித்தியாசமாகத்தானே நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு மாற்றம், அடிப்படையிலே ஒரு மாற்றம், அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு முழுமையான ஒரு மாற்றம் தான் நோக்கம் என்றால், கடந்த காலங்களிலே கடந்த அரசாங்கங்கள் நடந்து கொண்டு அதே மாதிரி நடந்து கொள்ள இயலாதே. முற்றிலும் வித்தியாசமாக அவர்களுடைய செயல்பாடுகள் அமைய வேணுமே. ஆனால் இந்த பொறுப்பு கூறுகின்ற விடயத்திலே அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திலேயும் வவுனியாலையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்படா, எவருமே நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்படா. அப்படி என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அது இனவாதம் என்றால் அப்ப இதுவும் இனவாதம் அல்லவா? அது ஏமாற்றம் என்றால் இது ஏமாற்றம் அல்லவா? தயவு செய்து இந்த உண்மைகளை நம்முடைய மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். இதுதான் உண்மை. இன்றைக்கு ஒரு சர்வ கட்சி மாநாட்டு என்று சொல்லி எதிரணியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14-15 கட்சி தலைவர்களையும் சேர்த்து, எங்களுக்கு அழைப்பும் இல்லை, கட்சி தலைவர் சேர்ந்து இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கு சந்திச்சிருக்கிறோம். நேற்று ஏன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நாட்டுக்கு சர்வதேச மட்டத்தில் இந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய நாடு மோசமாக பாதிக்கப்படுவதாகவும், தாங்கள் உலகத்துக்கு உதவி செய்வது உலகம் தங்களுக்கு அநீதியை செய்கின்றது என்ற பெயரிலே வரிகளை கூட்டியிருக்கு. நாடுகளுக்கு வரி கூட்டியிருக்கு. அந்த வகையில் இலங்கைக்கும் கிட்டத்தட்ட 44% என்னும் வரி கூட்டப்பட இருக்கின்றது. இதை கண்ட உடனே எல்லாரும் விழுந்தடிச்சு, ஐயோ இலங்கைக்கு வரி செய்துட்டாங்களே, வரியை கூட்டிட்டாங்களே, நாங்கள் இலங்கையை காப்பாற்றணும். சர்வ கட்சி மாநாடு 44% வரியை கூட்டுறது. வடகிழக்கிலே 30 வருஷமாக ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டு, ஒரு முழுமையான தடை விதிக்கப்பட்டது. 30 வருஷமாக. நான் முதல் தடவையாக அரசியல் போட்டியிடுறதுக்கு 2001 யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது 1 லிட்டர் பெட்ரோல் அந்த காலத்திலே 1500 ரூபாய். 1 லிட்டர் 1500 ரூபாய், குறைஞ்சது 1500 ரூபாய். அந்த அளவு தூரத்துக்கு பெட்ரோல் கூட இல்லை. இந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும்? ஒரு நாளா 2 நாளா 30 வருஷங்களுக்கு மேலே. இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு ஆட்சிக்கு ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் நாங்கள் கேட்கிறோம், வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் 30 வருஷங்களுக்கு பின்னிலையில இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் வடகிழக்கை ஒரு வேறுபடுத்தி, அது ஒரு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக அறிமுகப்படுத்தி, அதுக்கு விசேட ஏற்பாடுகளை செய்து அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை முதல் பாதுகாத்து அதை வளர்த்து அது ஒரு ஸ்திர நிலைக்கு வந்ததுக்கு பிறகு வேண்டுமென்றால் நீங்கள் நாட்டினுடைய ஏனைய பிரதேசங்களில் போட்டி போடுறதுக்கு விடுங்கள். ஆனால் நீங்கள் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் அந்த மக்களுடைய பொருளாதாரத்துடைய பலவீனத்தாலே அவர்கள் நாட்டினுடைய ஏனைய மக்களோடு போட்டி போட முடியாத அளவுக்கு அவர்கள் முற்றுமுழுதாக அவர்களுடைய பொருளாதாரம் விழுங்கப்படும் என்ற கருத்தை நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஒரு நாளாவது அதை பற்றி கதைச்சார்களா? ஒரு நாளாவது? மற்றவர்களை விடுங்கள். தேசிய மக்கள் சக்தி என்று சொல்றவர்கள் ஒரு லெப்டிஸ்ட் என்று சொல்றார்கள், முற்போக்குவாதிகள் என்று சொல்றார்கள், புரொடெக்ஷனிசம் என்று சொல்றத, பாதுகாப்பு கொள்கைகளை கடைபிடிக்கிற என்று சொல்றதே அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கொள்கை மையம். ஒரு வார்த்தை அதை பற்றி பேசுறாங்களா? ஆக இந்த உண்மைகளை நீங்கள் கொண்டு போய் நம்முடைய மக்களிடம் சேர்க்க வேண்டும். இங்கே ஒரு அரசியல் கலாச்சார மாற்றம் இருக்க போவதில்லை. அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுங்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டம் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்றது மட்டுமல்ல, அதுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்றுதான் சொன்னார். 2015 ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்திலே ஐநா மனிதருடைய பேரவைக்கு அந்த GSP பிரச்சனையாலே அந்த அரசாங்கம் போய் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேணும். அது ஒரு கொடூரமான சட்டம், அதை நீக்க வேணும். அது நீக்கப்படுற வரைக்கும் அதுக்கு பதிலாக ஒரு புது சட்டம் கொண்டு வரணும். ஆனால் அது நீக்கப்படுற வரைக்குமாவது அந்த சட்டம் அமலிலே இருக்காது. ஒரு மொரட்டோரியம் ஒன்றை நாங்கள்
ஏற்படுத்துவோம் என்ற வாக்குறுதியாவது கொடுத்தார்கள். அதை நடைமுறைப்படுத்த இல்லை என்ற இரண்டாம் கட்டம். ஆக குறைஞ்சது ஒரு வாக்குறுதியாவது கொடுத்தார். கொள்கையிலாவது சொல்கிறார்கள் தாங்கள் அதை நடைமுறைப்படுத்த போவதில்லை. அந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். அதுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு மொரட்டோரியம் கூட பற்றி கதைக்கிறதுக்கு தயாரில்லை. மாறாக என்ன சொல்லினோம், இல்லை அந்த பயங்கரவாத சட்டம் அமுலிலே இருக்கும், புது சட்டம் கொண்டு வர வரைக்கும் அது அமுலிலே இருக்கும், நடைமுறையிலே இருக்கும். இங்கே மாற்றம். ஆனால் வாய் துறக்கிற ஒவ்வொரு நேரமும் நாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், இனவாதத்தை அழிப்போம். எந்த அளவுக்கு மோசமான மோசடி இது! அரசியல் மோசடி அல்லவா? பச்சையாக கண்ணுக்கு முன்னாலே ஏமாத்துறார்கள். அவை இந்த உண்மைகளை ஆழமான தத்துவ அரசியலை நாங்கள் தமிழ் அரசியலுக்குள்ளே வச்சு கொள்ளலாம். ஆனால் இந்த அரசாங்கம் நேர்மை என்ற பெயரில் செய்த பட்ட மோசமான மோசடிகளை, அரசியல் மோசடிகளை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களோட கையில் இருக்கு. ஏனென்றால் உள்ளூராட்சி தேர்தலிலே வேட்பாளர்களுக்கு வாக்கு போடுகின்ற பொதுமக்கள் சிலவழிலே வந்து அந்த அவர்கள் போட்டியிடுகின்ற கட்சியினுடைய உண்மையான முகத்தை கவனத்தில் எடுக்க மாட்டார்கள். ஆகவே அதை அம்பலப்படுத்தி அதுக்கு ஒரு போக்கஸை கொடுத்து எங்களோட மக்களை சரியாக வழிநடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை நீங்கள் கட்டாயம் செய்யணும். அது இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே அத்திவாரமிட வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.